சார் இப்போ ஒருத்தவங்க கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, மகளிர் சுயஉதவி குழுல கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தாம இருப்பவர்லாம் பெரும்பான்மையினர் கேட்டா இழுத்தடிக்கிறாங்க. இதனால மத்தவங்களோட இதுவும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. இதுக்கு என்ன நம்ம சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க முடியும் சார்? பொதுவா சுய உதவி குழுன்றது வந்து ஒரு சொசைட்டீஸ் ஆக்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து அதுக்குண்டான பைலாஸ் இருக்கும். சட்ட திட்டங்கள் இருக்கும். அந்த சட்ட திட்டத்தின்படி அதுல வந்து அவங்க உறுப்பினரா சேர்ந்து அதுக்கப்புறம் கடன வாங்கியிருப்பாங்க. அந்த மாரி அவங்கள வந்து ஒரு நோட்டீஸ குடுத்து, நீங்க கண்டிப்பா இத செலுத்தணும் அப்படின்னு சட்ட ரீதியான நடவடிக்கைய நீங்க கண்டிப்பா எடுக்க முடியும். ஓகே. சட்ட ரீதியா மட்டும் தான் போ முடியுமே தவிர, சட்டவிரோதமா அவங்கள மிரட்டுறதோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா, இந்த உறுப்பினர்களோ, இல்ல வேற யாரோ ஒருத்தவங்க மிரட்டி அத செஞ்சீங்க அப்படின்னு வரும்போது, அந்த இடத்துல பாதகமா தான் அமையறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால சட்ட ரீதியா ஒரு அவங்கள அணுகணும். ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு, இந்த மாரி குடுக்கலையே என்னன்னு கேட்டு, அவங்கள வேற எதுவும் வாய்மொழியா பேசாம, வாய்மொழியா முதல்ல ஒரு அன்போட பேசி பார்க்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க சட்ட ரீதியான நோட்டீஸ் அனுப்பிச்சு தான் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். சார் இப்ப இத நடத்துறாங்கல்ல சார், ம். அவங்க மணி மிஸ்மேனேஜ்மென்ட் பண்ணியிருந்தா, அதுல எப்படி சார் மத்தவங்க கேட்க முடியும்? கண்டிப்பா வந்து மிஸ்மேனேஜ்மென்ட் பண்ணியிருந்தா, அது வந்து போலீஸ் கேஸ் தான். மிஸ்மேனேஜ்மென்ட் கம்ப்ளைண்ட்ட வந்து நீங்க கிரிமினல் கம்ப்ளைண்ட்டா எப்படி மிஸ்மேனேஜ்மென்ட்? எப்படி பணம் உள்ள வந்துச்சு? அந்த பணத்த வந்து அத என்ன பண்றாங்க? அப்படின்றத பார்த்து, தாராளமா அந்த குழுவிலேயே கேள்வி கேட்டு, அதுக்கு உண்டான பதில வந்து கிடைக்கும். அப்படி பதில் அவங்க தராத பட்சத்தில கிரிமினல் கம்ப்ளைண்ட் நம்ம ஃபைல் பண்ண முடியும். இப்ப ஒருத்தருக்கு பணம் குடுத்துருக்காங்க, அவங்க திருப்பி தரல. ஒரு 4, 5 பெண்மணிகள் சேர்ந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் கேட்கறது சரியானதா? இல்ல அது சட்டவிரோதமானதா 4, 5 சார்? பெண்மணிகள் போய் கேட்கலாம். 4, 5 பெண்மணிகள் வந்து அடியாள் மாரி போய் அசிங்க அசிங்கமா திட்டுறது, மண்ணவாரி இறைக்கிறது, நீ வந்து நாசமா போயிருவேன்னு சொல்றது, இவனு கத்திய பக்கத்து வீட்டுக்காரங்கள வந்து அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது வந்து சட்டப்படி குற்றம். அந்த குற்றத்த யாரும் செஞ்சிராதீங்க. அப்படி செய்யும் பட்சத்தில, உங்க மேல வந்து காவல் நிலையத்தில புகார் குடுக்கப்பட்டு, வீடியோ ஆதாரங்கள் இருந்தா, நீங்க அந்த இடத்துல வந்து ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால அத மட்டும் செஞ்சிராதீங்க. என்னங்க இது குடுத்த பணத்த கேட்டா ஜெயிலா? அப்படின்னு மட்டும் கேட்றாதீங்க. ஏன்னா குடுத்த பணத்த நீங்க வந்து சிவில் நீதிமன்றத்தில தான் போய் அணுக முடியுமே தவிர, இப்படி நம்மளா சட்டத்த கையில எடுக்கிறதுன்றது வந்து சட்டப்படி அது குற்றம். அந்த குற்றத்த செய்யறது வந்து ரொம்ப ஆபத்தானது. இது சம்பந்தமா வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ, இல்ல நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இல்ல பணம் குடுக்காம அவங்க ஏமாத்தியிருந்தாலும், தாராளமா உங்களுக்கு அதுக்குண்டான ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் வந்து தர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். அதே மாரி நீங்க வந்து இந்த மாரி ஒரு 4 பேரால பாதிக்கப்பட்டிருந்தாலோ, தாராளமா கிரிமினல் வழக்கு பதிவு செய்யணும்னா, அதுக்கும் வந்து உதவி செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம்.